மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் தொடக்கப்பள்ளியில் மொட்டை மாடியிலிருந்து சிறுவன் விழுந்த விவகாரத்தில் பள்ளிக்கூடம் மாநகராட்சியின் திருமண மண்டபத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்கள். சரவணன், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மதுரை பழங்காநத்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய தொடக்கப்பள்ளியில் சிறுவர்கள் தினம் என்பது கொண்டாடப்பட்டிருந்தது. அந்த சிறுவர்கள் தின விழா கொண்டாடப்பட்டிருந்த பொழுது மாணவர்கள் அனைவரும் மனமகிழ்ச்சியோடு தங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியின் மீது கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அதிலன் என்பவர் சற்றினும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மொட்டை மாடியில் இருந்து தவறி விழுந்து விட்டார். தவறி விழுந்ததில் அவருக்கு தலையில் மிகப்பெரிய படுகாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்தினுடைய அடிப்படையில் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பதறி அடித்துக்கொண்டு மாணவனை ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கே தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அவருடைய நினைவு என்பது தற்சமயம் இழந்திருக்கிறார். இருப்பினும் கூட நினைவுகள் முழுமையாக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தற்சமயம் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாணவன் இன்னும் 2 தினங்களில் முழுமையான குணமடைவார் என்றும் ஆசிரியர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் முழுமையான பிரார்த்தனைகளில் தினந்தோறும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காலகட்டத்தில் தான் அந்த மதுரை மாநகராட்சியினுடைய தொடக்கப்பள்ளி என்பது ஒரு மிகப்பெரிய பழைய கட்டிடமாக இருந்திருக்கிறது. விரிசல் பல அங்கே காணப்படுகிறது. அதே காரணத்தினால் அந்த மாநகராட்சியினுடைய தலைமை ஆசிரியரை பொறுத்தவரையில் பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார். எங்களுடைய கட்டிடம் என்பது மிகுந்த பழமையானதாக இருக்கிறது. அதே காரணத்தினால் உடனடியாக ஒரு புதிய கட்டிடம் தாருங்கள் என்று சொல்ல அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் உடனடியாக மாற்று கட்டிடத்தை தருவதாக சொல்லியிருந்தார். மாற்று கட்டிடம் என்பது தருவதற்குள் இந்த மாணவன் விழுந்திருக்கிறார். தற்சமயம் அந்த மாணவன் விழுந்ததை அடுத்து உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய கல்யாண மதாலில் தற்சமயம் வகுப்பறைகள் என்பது மாற்றப்பட்டு அங்கே 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தற்சமயம் மாணவ மாணவிகள் அனைவரும் பாதுகாப்போடு தொடர்ந்து தங்களது வகுப்பறைகளில் பாடங்களை கற்று வருகின்றனர். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு மதுரை மாவட்டத்தில் இதுபோன்ற பழமையான கட்டிடங்கள் எத்தனை இருக்கிறது என்ற ஆய்வும் தற்சமயம் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்து வருகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.